ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஜேர்னல் ஆர்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியுமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. இது ஒரு நல்ல ஆர்ட்டு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் பண்ணக்குள்ளே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இதை கிட்ஸுக்கு நம்ம சொல்லித்தரக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல க்ரியேட்டிவிட்டி மைண்டை வந்து நிறைய டெவலப் பண்ணும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமாங்கிற அந்த ஆர்வத்தை வந்து நிறைய தூண்டும். அந்த மாதிரி செய்யக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரொசீஜரும் தேவையில்லை. இப்போ வந்து நான் எந்த பைசா செலவு இல்லாமல் ரொம்ப நம்மளே வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சின்ன ஜேர்னல் ஆர்ட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பத்திரிக்கை அட்டை வந்து எடுத்துகிட்ருக்கேன். அது பேஸுக்கு திக்னஸுக்காக அதில் ஒரு ஃப்ளவர் கவரில் வந்து டல் ஃபினிஷில் ஒரு ஃப்ளவர் இருந்தது. அந்த ஃப்ளவர் நல்லா இருந்ததுனால அதை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பழைய காலத்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு ஷேடடில் அட்டையில் இருக்கும். அந்த அட்டையிலேருந்து அது வந்து ஒரு மாதிரி மக்கின கலரில் இருக்கும். அதுலேருந்து ஒரு கார்னரை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி மேகசின் வந்து இதோட பிரிண்டிங் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வந்து இந்த மேகசினை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அதிலிருந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி ஒரு பிட் எடுத்துகிட்ருக்கேன். இதே பத்திரிக்கையோட பேக் சைடில் இருக்க ஒரு ப்ளைன் சாண்டில் கலரில் கிளிட்டராக இருக்கிற அந்த பிட்டை ஒன்றையும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வேர்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துக்கு எதுவுமே பேப்பர் இல்லாமல் திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி ஒரு டைம் செட் பண்ணி பார்த்துட்டு நான் இப்போ அதனால் திரும்ப நம்ம காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் எந்த சைஸுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிளை வந்து பேஸில் வந்து கொடுத்துட்டு இந்தாண்ட ஒரு ட்ரையாங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் அந்த பூ கொத்து தொங்குற மாதிரி இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு எல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து டல்லாக இருக்க மாதிரி எடுத்தால் அந்த பீஸை வந்து இந்த கார்னரில் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து கம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கம் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த போர்டோட, அதாவது ஃபஸ்ட்டு பேக் சைடு வச்சுருக்கேன் அந்த அட்டையோடு இதை ஒட்டியாச்சு. இப்போ இதில் இருக்க பிட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது வந்து ஃபஸ்ட்டு அது மட்டும்தான் ஒட்டும். அதுக்கப்புறம் இந்த பிட் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இது ஒரு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த ஆர்ட்டு நம்ம பண்ணக்குள்ளே வந்து நிஜமாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா இருக்குது. ரொம்ப ஆர்வமாக பசங்க பண்ணுறாங்க. நமக்குமே நல்லா இருக்குது. அவசியம் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே பிடிக்கும். இதை நீங்கள் க்ரீட்டிங் கார்டு மாதிரி நீங்கள் ஏதாவது நோட் எழுதி நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டும் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் நோட் எழுதி நம்ம தொங்க விட்டுக்கலாம். இல்லை நம்ம சேஃபாக எடுத்தும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இது நம்மளோட சௌரியம்தான். இதுக்காக நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். டிசைனாக ஸ்டிக்கர்ஸ் வாங்கணும், டிசைனாக லேசஸ் வாங்கணும், பேப்பர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற எந்த பர்பஸும் இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே காட்டிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் பண்ணி க்ரியேட்டிவிட்டியை தூண்டக்குள்ளே பசங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம மொபைல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அவங்களுக்கு தள்ளி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விதவிதமாக நம்ம சொல்லித்தரலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம ஓரம் எல்லாமே நீட்டாக கம் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஹோல் ஃபைல் கவர் ஃபைலாகவும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஒரே சைஸ்லேயே எல்லா கார்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஹோல் போட்டு ஃபைலாகவே நீங்கள் ரெடி பண்ணலாம். அந்த ஃபைலையும் அவங்களே க்ரியேட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி இதில் நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை பார்த்துட்டு இதே மாதிரி என்னோடய பொண்ணும் வந்து கூடவே பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களும் ஒன்று பண்ணாங்க. இப்போ இதில் பாருங்கள், நான் நோட்டை எழுதிட்டேன். லவ் யுவர் செல்ஃப். இந்த நோட்டை தான் வந்து அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த நோட்டை எழுதியாச்சு. இப்போ இதே மாதிரி அவங்க பண்ணது, அவங்களே ரெடி பண்ணது. இதில் நான் வந்து சும்மா கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணேன். கட் பண்ணுறதுக்கு கூட பெருசாக நான் ஹெல்ப் பண்ணல. எல்லாமே அவங்களே கட் பண்ணாங்க. அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன், அவ்வளோதானே தவிர இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது.
அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. இதே மாதிரி அடுத்த உபயோகமான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ யாருக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.